ஊரில் பார்த்தா அப்படி கண்மாய் நிறையா இருக்குங்க. ஊரில் அழகாக ஃபுல்லாக தண்ணி சுத்தமாக வச்சுட்டாங்கன்னா குளிக்க. சில ஊரில் யாருமே ஆள் குடிக்கிறதுக்கு மட்டும் கூட சில கண்மாயில் சில நேரம் சின்ன குளமாக வச்சுருப்பாங்க. சுத்தமாக நல்ல வேப்ப மர நிழல். கிராமத்தில் பொழுதுபோக்குற இடங்கள் இங்கே உட்காந்து பொழுதுபோக்குவாங்க. கம்மாக்கரையில் புளியங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கம்மாய் பார்க்குறதுக்கு கொக்கு தண்ணி இருக்கு. கொக்கு வருது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கண்மாய். குளம் ஊருக்குள்ளே உள்ள குளம். கண்மாய் இல்லை, ஊருக்குள்ளே உள்ள குளம். அங்கேயும் படி கட்டி இருக்குது. அங்கே குளிச்சுப்பாங்க ஆட்கள். தண்ணி நல்லா மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். நல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கிறதுனால நீரோட்டமும் பக்கத்தில் நல்ல வருஷம் இந்த குளம் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா நீரோட்டமும் நல்ல நீர் அருமையாக இருக்கும். நீர் பம்ப் செட்டில் தண்ணி வர்றதும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலத்தில் பிளான் பண்ணி தான் கம்மாய் குளம் எல்லாம் கட்டியிருக்காங்க. பார்க்குறது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த பக்கம் முதுகுளத்தூர் பக்கம் போயிட்டு வந்தேன். அழகாக அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு பார்த்தேன். என்னோடய பொது சேனல் சந்திரன்வன். கிராமத்தில் பார்க்குறது பாருங்கள். எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுத்து உட்காந்து மரங்களாம் இருக்கட்டையெல்லாம் இருக்கும். உட்கார்றதுக்கு மரத்துலேயே வேறு மரத்துலேயே இருக்குது. வேப்ப மரம் பாருங்கள். வேப்ப மரம் புளியம்பழம் நல்லா காய்ச்சிருக்கும். இது யார் சின்ன வயசுலேருந்து இதை வளர்த்து எடுத்தாங்களோ அவங்களே இந்த கிராமத்தில் பராமரித்து அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி கிராமத்து மரமாக கூட இருக்கும், சொல்ல முடியாது. புளியம்பழமும் விட்டு பிரயோஜனத்துக்கு வந்துடும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. புளியம்பழம் விழுந்து கிடக்கு பாருங்க. சமத்தில் பாட்டிலும் கிடக்கு பார்த்தீங்களா? மக்கள் குடிக்கிற மக்கள். புளியம்பழம் விழுந்து கிடக்கு. சூப்பராக இருக்குது கண்மாய் பார்க்குறதுக்கு. அழகாக அந்த படிக்கட்டில் வந்து தான் அழகாக குளிப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நீச்சல் பழகிற இடம் அந்த இடம் தான். ஆபத்தும் இருக்கும் அதுக்குள்ளே. பார்த்து சின்ன பிள்ளைகளை விட்டுட்டோம்னா ஆழமாக இறங்கிட்டாங்கன்னா உள்ள ஆபத்து. அதனால் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் கிராமத்தில் பிள்ளைங்களை குளிக்க விடும்போது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், கோழியெல்லாம் வந்து நிழலுக்கு அழகாக வேப்ப மரம் நிழலில் வந்திருக்கு. நல்ல அருமையாக இருக்குங்க நிழல். வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகிறாங்க. அழகாக இருக்குங்க. கிராமம் தாங்க. மதியம் கூது பார்த்தீங்களா? சேவல். காலம் மாறி போச்சுங்க. எல்லோருக்கும் இன்றைக்கி மதிய வணக்கங்க. இந்த பக்கம் வந்தேன், சரி வீடியோ எடுத்துருவோம். புளியங்காய் பாருங்கள், இவ்வளோ காய்ச்சி கிடக்கணும். புளியங்காய் எவ்வளோ காய்க்கும் இல்லைண்ணா பாருங்கள். எவ்வளோ காய் புளியங்காய் பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் பார்த்தீங்களா? புளியங்காய் நல்ல காய்ச்சிருக்கு. இந்த தண்ணி இருக்குல்ல, அதனால் மரத்துக்கு நல்ல தண்ணி வந்தனால நல்ல காய்க்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ காய். சூப்பர். எல்லோருக்கும் மதிய வணக்கம். தேங்க்ஸ்.